அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மைக்கேல் கார்சா கிரிவேரா டைரக்ஷனில் 2022 வருஷம் வெளியான ஹுசேரா தி போன் விமன் என்ற ஸ்பானிஷ் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படத்தின் விமர்சனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிறேன். திருமணம் முடிஞ்சு பல வருஷங்களுக்கு பிறகு கர்ப்பமடைகிற ஹீரோயின் திருமணத்துக்கு முன்பே ஒரு தீய ஆவியோட சாபத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதன் காரணமாக தொடர்ந்து பல அமானுஷ்ய விஷயங்களை சந்திக்கிற ஹீரோயின் சில ரிச்சுவல்ஸ் மூலமாக இந்த சாபத்திலிருந்து தப்பிக்க முயற்சி செஞ்சோம் இவளது குழந்தையோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுது. இந்த சாபத்திலிருந்து ஹீரோயினால் வெளிவர முடிஞ்சுதா, அவளது குழந்தையை காப்பாற்றினாலா இல்லையா என்பது தான் ஹுசேரா தி போன் விமன் படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூவுக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஹீரோயின் வெலேரியா. இவங்க வீட்டிலேயே மரத்திலான பொருட்களை வடிவமைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட். காலேஜில் தன் கூட படித்த ஒருவனை காதலித்து திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வரும் இவர்களுக்கு குழந்தை இல்லை என்ற ஏக்கம் ரொம்ப நாளாக இருந்து வந்தது. சமீபத்தில் எடுத்த மருத்துவ பரிசோதனையில் வெலேரியா கர்ப்பமாக இருப்பது தெரிஞ்சு சந்தோஷத்தில் இருவரும் மிதக்கிறாங்க. மதர்ஸ் டே அன்னைக்கு வலேரியாவின் அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. மதர்ஸ் டே வாழ்த்து சொல்லி சாயங்காலம் எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வலேரியா பற்றின ஒரு விஷயத்த அவளது அக்கா எல்லார் முன்னாடியும் சொல்லி சிரிக்க வலேரியா ரொம்ப பதட்டமாகிறா. அது என்ன விஷயம்னா, வலேரியா சின்ன பொண்ணாக இருந்தப்ப ஒரு நாள் ஒரு குழந்தைய கொஞ்ச நேரம் பத்திரமா பார்த்துக்க சொல்லி இவகிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த குழந்தை படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்ததில் அந்த குழந்தைக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சியில் வலேரியா அப்படியே பயந்து போய் நடுங்கிக்கிட்டே நின்றுருக்கா. எப்போ இந்த விஷயத்தை கேட்டாலும் அப்படியே பைத்தியம் பிடிச்சது போல ஆகிடுவா. கூடவே வலேரியா அவளது சொந்தக்கார பெண் ஒருத்தியோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பிரிஞ்சிருந்ததையும் ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க. பதட்டத்தோட வீட்டுக்கு வர்ற வலேரியா அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராமல் பால்கனியில் நின்றுட்டு இருக்கும்போது எதிர் வீட்லேயும் ஒரு பொண்ணு பால்கனியில் நிற்கிறா. இவ கையசைக்கிறா. ஆனால் ஆப்போசிட் வீட்டில் இருக்க பொண்ணு கையசைக்காம திடீர்னு அங்கிருந்து கீழே குதிச்சிடுறா. கால் ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் என செதஞ்சு கிடக்கிறா. அவளை பார்த்து பயந்து போய் கணவனை எழுப்பி காட்டுறா. அங்கே யாரும் இல்லை. இன்னொரு நாள் நைட்டு வீட்டோட காலிங் பெல்லை யாரோ அடிக்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தா யாரும் இல்லை. கீழே இறங்கி போய் பார்க்கும்போது மாடியிலிருந்து கீழே விழுந்த பொண்ணு அப்படியே வீட்டுக்குள்ளே ஊர்ந்து போய் கதவை சாத்திக்குது. கத்திக்கிட்டே கதவை தட்டுறா. ஹஸ்பண்ட் ரவுலம் வந்து கதவை திறக்கிறான். வீட்டுக்குள்ளே ஏதோ பூந்துடுச்சுன்னு சொல்லி வீடு பூராவும் தேடுறாங்க. ஆனால் எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் தொடர்ந்து பல அமானுஷ்ய சம்பவங்களை சந்திக்கிற வலேரியாவுக்கு ஒவ்வொரு முறையும் அவளுடைய எலும்புகளை யாரோ உடைப்பது போல உணர்கிறா. அத்தை கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச பேய் ஓட்டுபவர்கள் உதவியோட சில ரிச்சுவல்ஸ் செஞ்சோம் வலேரியாவால் இதிலிருந்து முழுமையாக தப்பிக்க முடியல. அவளை அறியாமலேயே அவள் சகோதரியோட குழந்தையை காயப்படுத்துகிற வலேரியா ஒரு கட்டத்தில் அவள் பெத்த குழந்தையையும் கொல்ல பார்க்குறா. வலேரியாவோட குழந்தைக்கு என்னாச்சு, இதிலிருந்து அவளால் மீண்டு வர முடிஞ்சுதா இல்லையா என்பது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். வழக்கமான பேய் படங்கள் போல இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான படம். சில ஜம்ஸ்கேர் காட்சிகள் நல்லா பயமுறுத்துச்சு. ஆனால் இந்த ஹாரர் காட்சிகளை தவிர்த்து பார்க்கும்போது ஏதோ ஒரு டிராமா படம் பார்த்தது போன்ற ஒரு உணர்வு தான் நமக்கு ஏற்படுது. ஹீரோயினோட கேரக்டரை நல்லா வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே வலேரியாவுக்கு நடித்த ஹீரோயின் நட்டாலியா சொலைன் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் எப்படி இந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டா என்பதை கடைசி வரைக்கும் சொல்லாமல் விட்டுட்டாங்க. ஒளிப்பதிவு நல்லா இருந்தது. வித்தியாசமான பேக்ரவுண்ட் மியூசிக்கை சில இடங்களில் சேர்த்தது ஓரளவுக்கு ரசிக்கும்படியாக இருந்தது. பல அடல்ட் கண்டென்ட் காட்சிகள் இந்த படத்தில் இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க முடியாது. படம் சில இடங்கள்ல ஸ்லோவா போவதாலும் தெளிவான கிளைமேக்ஸ் இல்லாததாலும் சிலருக்கு இந்த படம் பிடிக்காம போகலாம். என்னை பொறுத்தவரை ஒரு முறை இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.